இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பூஜா வந்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு காலையில ஷாப்பிங் போகணும். அர்ஜுன் உன்னை என்ன சொல்லி மிரட்டினா? சாரி வந்தனா, நான் அர்ஜுன் கூட என்ன பேசிட்டு இருந்தேங்கிற விஷயத்த உங்க கூட என்னால ஷேர் பண்ணிக்க முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல. உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அர்ஜுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் நினைச்சுதான் கேட்டேன். ஏன்னா உன்னுடைய என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அங்க அர்ஜுனோட ஃபேமிலியை பார்த்தேன். நீங்க என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருந்தீங்களா? இல்ல, நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்போ ஆயம்மா பிரியாவோட என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதான் உன்னை அப்படியே நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். அந்த அர்ஜுன் ஃபேமிலி இருந்தாங்க. ஏற்கனவே உங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஆகாது. ஏன் அவங்களெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டீங்க? அர்ஜுன் வேற கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கேள்விப்பட்டேன். பாவம் அந்த பொண்ணு. அவளுடைய தலையெழுத்து அர்ஜுன் கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? ஹலோ பூஜா குட்டி. ஹாய் ஆண்டி. பூஜா குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கோம். தா பாருமா, இனிமே நீ என்ன ஆண்டின்னு கூப்பிட கூடாது, என்ன பாட்டின்னு கூப்பிடணும், சரியா? ஏன்னா நான் உனக்கு பாட்டி தானே. அப்பதானே பாட்டி? அவங்களும் பாட்டி தான், அதே மாதிரி நானும் உனக்கு பாட்டி. அவங்க உனக்கு வேற பாட்டி, நான் உனக்கு பாட்டி, சரியா? அப்படினா அப்படினா அது அப்படிதான். பூஜா குட்டி, வாங்க 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 வாங்க. So sweet, you look so pretty. எனிவே, குழந்தைய விட்டுட்டு அப்படியே உன்னை விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் உன்னோட ஃபியான்சிய பார்க்க தான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்தேன். அர்ஜுன் ஃபேமிலி அங்க இருந்ததுனால நான் உள்ள வரல. நீ உன்னோட ஃபியான்சி கூட பேசிட்டு இருந்தத நானும் தூரத்துல இருந்து பார்த்தேன். He is very smart. உனக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. ஆமா, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? February 22. ஓ, ரொம்ப சந்தோஷம். உன்னோட கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கோர்ட் ஹியரிங் இருக்கு. அர்ஜுன் வேற என் வக்கீல் கிட்ட போன் பண்ணி ஹியரிங் டேட்டை மாத்தணும்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் அர்ஜுன் ஏன் பண்றானே தெரியல. பூஜா எப்படியும் எனக்கு தான் கிடைப்பா. ஐ மீன், ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு தான் சாதகமா இருக்கணும். ஏன்னா நீ எங்க கூட இருக்கல்ல. ஓகே பிரியா, நானும் அசோக்கும் வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். பை. அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கி. உன் கல்யாணத்துக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உன்னுடைய ஃபியான்சி பத்தி எனக்கு தெரியாது, ஆனா பொதுவா சில அட்வைஸ் கொடுக்க முடியும். அப்படி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே. பூஜாவை நான் கொண்டு வந்து வீட்டுல விட்டுடுறேன். ஓகே ஓகே, பை பை. அப்ப உங்களை எப்படி கூப்பிடுறது? சித்தி. ஏய் நில்லு நில்லு, அப்படிதான். ஒரு நிமிஷம் வரேன். என்ன சொன்னாங்க? அப்படியே நேரா வா. ஒரே சிரிப்பா இருக்கு உனக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டா வா. லெஃப்ட் லெஃப்ட். ஓகே, பி பிளாக். வா. ஏய் பாப்பா, என்ஜாய் பண்றீங்களா? எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம்? நல்லா இருக்கு. ஹாய் பூஜா குட்டி, மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? அது கல்யாணம் அன்னைக்கு வர பசங்கள யார் பெஸ்ட்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதா? ஆமா ஆமா, வாங்க போற பாரு.
உனக்கு செலக்ட் பண்றதுக்கு தான் நாங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்றோமா? நான் சொல்றது சேச்சே கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய பத்தி. எங்க ரொம்ப அலையாதீங்க, வாங்க. இவங்க அட்டகாசம் தாங்க முடியல. வா 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 வா. கொஞ்சம் செடுமூஞ்சி தான், ஆனா பாக்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல? ஆமா ஆமா ஆமா. பிரியாக்கா ரொம்ப லக்கி. ஏன் என் பூஜா குட்டி சோகமா இருக்காங்க? நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சுமா நீ இவ்வளவு அமைதியா இருக்க? உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அது கேட்டனா நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவ. ஆக்சுவலி என்னோட கல்யாணம். அக்கா, நாங்க எல்லாரும் மாமாவை பார்த்தோம்க்கா. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காருக்கா. என்ன ஒரே ஒரு குறை மட்டும் தான்க்கா, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போன் பேசிட்டே இருக்காரு. தூரத்துல இருந்து பார்க்க கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. நீங்க ரொம்ப லக்கி. பிரியாண்டிக்கும் அங்க வெளியில நின்னு ஃபோன் பேசுற அங்கிளுக்கும் தான் கல்யாணமா? நான் போய் அவரை பார்த்து பேசுறேன். அங்கிள், நீங்க தான் பிரியாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ப்ளீஸ் அங்கிள், நீங்க பிரியாண்டிய மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். வேற யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிரியாண்டி மட்டும் வேணாம் ப்ளீஸ் அங்கிள். அவங்க தான் என்னோட ஃபேவரட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் அப்பா கூட போக கூடாதுன்னு ஜட்ஜ் ஆண்டி சொல்லிட்டாங்க. என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு அசோக் அங்கிளும் சொல்லிட்டாங்க. என்ன எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் அனுப்பிட்டே இருக்காங்க. நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டா தனியா இருக்கணும். என்ன யாருக்குமே பிடிக்கல. தாத்தா பாட்டி கிட்டயும் நான் இல்ல. எனக்கு இருக்கிறது பிரியாண்டி மட்டும் தானே. அவங்களும் நீங்க கூட்டிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அங்கிள், இங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்க வீட்ல என்ன மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தா நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ். பூஜா, அப்பா, அழாதம்மா, அழாத பூஜா. டோன்ட் கிரைமா. பூஜா, அழுறது நிறுத்துமா. நீ அழுறது நிறுத்தினா ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். பிரியா ஆண்டி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க உன் கூட தான் எப்பவுமே இருக்க போறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பிரியா ஆண்டிய நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
இனிமே பிரியா ஆண்டி தான் உனக்கு அம்மா. நிஜமா? ப்ராமிஸ். அப்பா பூஜா, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது எனக்கும் உனக்கும் சீக்ரெட். புரியுதா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வந்தனா அம்மாவுக்கும் தெரியக்கூடாது, அசோக் அங்கிளுக்கும் தெரியக்கூடாது. ஓகேப்பா. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஐ லவ் யூ பா. நீ எப்படி இங்க வந்த? பிரியாண்டி தான் நான் வர சொன்னாங்க. ஓ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பிரியா ஆண்டிக்கு நான் ஒரு ரிங் கொடுத்தேன். எந்த ரிங் தெரியுமா? எந்த ரிங்? போய் பிரியா ஆண்டி கிட்டே கேளு. Thank you பா. உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? சீக்ரெட்டா? ஏன் கேக்குற? என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட் மா அது? சொல்லவா? பூஜா, என்னாச்சு? பூஜா, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு பூஜா? பூஜா, பிரியாம்மா பிரியாம்மா பூஜா, பிரியாம்மா அம்மா, பிரியாம்மா நானும் பிரியாண்டியும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா? சரி சரி, எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். இப்ப அம்மாக்கு தூக்கம் வருது, நீயும் தூங்கு. அப்புறம் நானும் பிரியாண்டியும் நிறைய கேம்ஸ் விளையாடணும் தெரியுமா? பூஜா, நீ குட் கேர்ல்ல, தூங்கு. நான் அங்க அப்பாவை பார்த்தேன். உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. சரி சரி, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா படுத்து தூங்கணும். சரியா? குட் நைட். என்ன பூஜா? என்ன? உங்களுக்கு ஏதாவது
சீக்ரெட்ஸ் இருக்கா? சீக்ரெட்டா? ஏன் கேக்குற? என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன சீக்ரெட்மா அது? சொல்லவா? இருக்கு, அவ்வளவுதான். அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே. யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்க? அது வந்து சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். என்னவா இருக்கும்? சீக்ரெட்னு சொல்றா, இவளே மறைக்கிறானா? நமக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பிளான் பண்றாங்களா? இவ எதுக்கு இங்க வந்தா? இங்க பிரியா வரை வரப்போறா. ஏதாவது சிக்கலாயிட போகுது. வாங்க அர்ஜுன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா கடை பக்கமே ஆளை காணோம். ஆமா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால வர முடியல. அம்மா, எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க சொல்லுங்கம்மா. என்ன விசேஷம்? அர்ஜுனுக்கு கல்யாணம், அதுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எங்க கல்யாண பொண்ணு வரல? வர்ற நேரம் தான். அவ வந்ததுக்கு அப்புறம் அவ புடவைய பாத்துக்கலாம், அதுக்குள்ள மத்தவங்க பாத்துடலாம். வாங்கம்மா, புது டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு. பாலாஜி வணக்கம்மா. அம்மா புது டிசைன்ஸ் எல்லாம் காட்டு. சரிங்கய்யா, காட்டலாம்யா. சொல்லுங்கம்மா. சுக்குக்கு ஒரு புடவை, சுருதிக்கு ஒரு புடவை, பொண்ணுக்கு ஒரு புடவை, எனக்கு 2 புடவை. கோஸ்டா. என்னம்மா கோஸ்டாவா? விலை ஜாஸ்தியாப்பா. காஸ்ட்லிமா அது. நீயும் திருத்தாத, உன் வேலைய மட்டும் பாரு. சரிம்மா. எடு. ஆண்டி, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நல்லா இருக்கேன். நீ சரி அடையாளம் தெரியலம்மா. ஆண்டி, நான் அஞ்சலி, வந்தனாவோட ஃப்ரெண்ட். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்களுக்கு என்ன குறைச்சல், எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாரும் விடவும் அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க தான் வந்திருக்கோம். பொண்ணு ராசகுமாரி மாதிரி இருப்பா. எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அந்த ஓடுகாலி பேரை சொல்லிட்டு இந்த ஓடுகாலி என் மூடையே ஆப்பாயில் பண்ணிட்டா. எப்பா அந்த பச்சை புடவை எடுப்பா. இந்த புடவைமா? அம்மா, செலக்ட் பண்ணிட்டீங்களா? இது எப்படி இருக்கு அர்ஜுன்? உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரியாக்கும் செலக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. 1 ஹவர்ல நான் வீட்டுல இருக்கணும். வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்பணும். சரிங்களா? இந்த பிரியா எங்க போனா? வேணும்னா எப்படி பண்றான்? திமிர் பிடிச்சவன். ஹே வந்தனா. ஹே ஹாய். ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு என்ன எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி ஆயிடும் போல இருக்கு. உலகம் ரொம்ப சின்னது இல்ல? ரொம்ப ரொம்ப. சரி வந்தனா, உன்னோட டிவோர்ஸ் ஃபைனல் ஆயிடுச்சுல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சது. உன் எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு மேரேஜ் ஆமே. அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஆமா, அவன் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? உன் மாமியாரை பார்த்தேன். சாரி, ஐ மீன் உன் எக்ஸ் மாமியாரை பார்த்தேன். அந்த அம்மாவை நீ எதுக்கு பாக்குற? பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. நாக்குல விஷத்தை தடவி பேசிருப்பாளே. ஆமா ஆமா,
பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா நீ நிக்கிற. என்ன சொல்ற? அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்களோட புது மருமகளுக்கு கல்யாணத்துக்கு Dress வாங்க வந்திருக்காங்களாம். பாவம் அந்த மருமக. நீ அந்த பொண்ண பாத்தியா? நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? நான் பார்த்து என்ன ஆக போகுது? சரி வா வந்து பாரு. இங்க பாரு அர்ஜுன், இதெல்லாம் நான் பிரியாவுக்கு ஜெலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அவ வந்தா தானே எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எங்கப்பா போயிட்டா அவ? இன்னும் வரல. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. நான் என்ன ஃபோன் பண்ணி கெஞ்சி கூப்பிடணும்னு நினைக்கிறாள் அவ? ஏன்பா இப்படி பண்ற அவ? தம்பி, இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்கா இன்னொரு டீ சொல்லுப்பா. சரிங்கம்மா. இவ எதுக்கு இங்கே வந்தா? இங்க பிரியா வேற வரப்போறான். ஏதாவது சிக்கலாயிட போகுது. ஏய் கிடைச்சிருச்சு. World's best mom.